வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே ஷேடோ கேமிங். இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட்ல இருக்க ஹைவ்ல பெட் வார்ஸ் தான் விளையாட போறோம். ஸோ இன்னைக்கு பெட் வார்ஸ் நம்ம சோலோவால ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மொத்தமாக 3 மேட்ச் விளையாட போறோம். ஸோ வாங்க இப்போ கேம் பிளே ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி போடுற இன்ட்ரோவை. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வாங்க கேம் பிளே ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அயன் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி கொஞ்சம் ரெக்கார்ட் கொடுத்துட்டே இருந்தால் அது ஆகலை. அப்புறம் இப்போ தான் ஃப்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் நமக்கு க்ரீன் கலர் தான் கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ராசியான கலர் தான். பார்த்துக்கலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் கேம் பிளே பார்த்துலாம் ஃப்ரெண்ட். வாங்க இப்போ வேகமாக போகலாம். பிங்க் பண்ணா டே 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 ஐயோ, இவன் வேறு பிளாக் கொஞ்சம் ஏடா கூடமாக வச்சுருக்கான். இல்லைங்க ஃப்ரெண்ட், நம்ம இடத்துக்கு வேகமாக நம்ம இப்போ ரஷ் பண்ணி போவோம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பாருங்கள், அவன் பெட்டை வந்து ஃபஸ்ட் நம்ம உடைக்கணும். அதுதான் நம்மளோட ஒன்லி டாஸ்க். இப்போ இல்லைங்க ஃப்ரெண்ட், இப்போ வந்து அப்படியே அழகாக உடச்சலான்னு பார்த்தா இவன் உடைக்க விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட். இல்லைங்க டே என்னடா பண்ணுறடி அடிக்கிறான் ஃப்ரெண்ட். நீங்க வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக. நம்ம இப்போ ரீசெண்டாக தான் ஃப்ரெண்ட் நான் பெட் வார்ஸ் விளாண்டுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் தான் லைட்டாக முன்னப்பின்னா தான் கேம் இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ள கீழே தட்டி விட்டான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பெட்டிக்கு இன்னும் ரஷ் பண்ணலாம் ஃப்ரெண்ட். நம்மளும் ரஷ் பண்ணலன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்குது. அதை இவன் கதையை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு இப்போ நம்ம வந்து அயன் கலெக்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட். ஓகே, 2 ஸ்டாக் பிளாக் வாங்கலாம். அப்புறம் ஒரு ஸ்வாட் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே, ஸ்வாட் வாங்கியாச்சு. இப்போ போய் அவன் பெட்டிலோட கதையை நம்ம முடிச்சிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பெட்டை வர சேஃப் பண்ணி ஆகணும். அது ஒரு வேலை இருக்குது. அவன் உள்ளே வச்சு தான் ஃப்ரெண்ட் கவர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம போய் காங்கிரீட் வச்சு கவர் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு பிரச்சனை இருக்காது. அவன் வந்து உடைக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். சீக்கிரம் டே காங்கிரீட் புடுறா. காங்கிரீட் ஓகே, காங்கிரீட் வாங்கியாச்சு. அவன் இன்னும் ரஷ் பண்ணிட்டான். ஐயோ பார்க்கல அண்ணனே வெயிட் பண்ணி டே ஃப்ரெண்ட் பயங்கரமாக அடிச்சு முடிச்சுட்டான். டே ஸ்வாடு மட்டும் கொடுத்துட்றா. ஐயோ இன்னுங்க ஃப்ரெண்ட், அயன் மட்டும் வேகமாக நான் கலெக்ட் பண்ணிடுறேன். அவன் ஸ்பானா இல்லை, அவன் ஓடிட்டான் ஃப்ரெண்ட். பரவாயில்ல, ஓடிட்டான். இப்போ நம்ம வேகமாக போய் ஸ்வாட் ஒன்று வாங்கிக்கலாம். அவன் ஓடி போயிட்டான் இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு அவனோட பெட்டை அவனுக்கு கவர் பண்ண அவனுக்கான லூட்ஸ் இல்லை. ஆனால் நமக்கும் நம்மளோட லூட்ஸ் இல்லை. வாங்கின காங்கிரீட் எடுத்துகிட்டு போய் அவன் எடுத்து வைக்கிறான் ஃப்ரெண்ட். டேய், நான் வாங்கின காங்கிரீட் எடுத்துகிட்டு போய் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க வரண்டா டேய். ஓகே, முதல் மேட்ச் தோற்று விட்டோம் வெற்றிகரமாக. இப்போ வாங்க ஃப்ரெண்ட், செகண்ட் மேட்சாவது கரெக்டாக போதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் ஃப்ரெண்ட், என்னோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவ் தான் அப்கிரேட் பண்ணி வச்சுருந்தோம் கஸ்டம் பண்ணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நோவா ஸ்கின்ஸில் போய் வச்சுட்டேன். இந்த ஸ்கின் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, மாற்றிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஸ்பான் ஆகிறதுக்குள்ளே என்னென்ன இருக்குது நம்ம கேசலுக்கு ஒர்க் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட். ஓகே, கேசல் ஒரு நல்ல மேப் தான். ஃபஸ்ட்டு மேப் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிச்சு, ரொம்ப ஈஸியாக தோற்றுட்டோம். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ இதாக விளையாட முடியல. ஓகே, நீங்கள் நமக்கு மெஜெண்டா கலர் தான் ஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆக மாட்டேன் தான் நினைக்கிறேன். வாங்க பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் நம்ம மெஜெண்டா டீமாக இருக்கோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 7 டீம்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட். நம்ம கணக்கு வச்சா 7 டீம்ஸ், இல்லைனா நம்மளுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 6 டீம்ஸ் இருக்காங்க. நமக்கு ஆப்போசிட்டே இன்றைக்கி அந்த சிவப்பு கலர் தான் இருக்கும். சிவப்பு எப்படி ஆடுவோன்னு தெரில, பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட். ஆப்போனண்ட்டு தான் எப்போவுமே நமக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமே. அவனை மட்டும் போட்டு தள்ளிட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஆடிக்கலாம் ஃப்ரெண்ட். இல்லைனா தான் நமக்கு ப்ராப்ளமே. இவன் வந்து ஒரு மாதிரி அப்படியே தொல்லை கொடுத்துட்டே இருப்பான் ஆப்போனண்ட்டு. இவன் நல்லா தான் பிளாக் வைக்கிறான். டே இல்லைங்க ஃப்ரெண்ட், இல்லைங்க, இவன் கரெக்டாக இவனோட இடத்துக்கு இப்போ நம்ம ரஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைங்க ஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கை உடச்சிட்டு இவனோட இடத்துக்கு நம்ம இப்போ ரஷ் பண்ணுவோம். அண்ணே அவனை கீழே தட்டி விடல முடியல ஃப்ரெண்ட். ஐயோ, அவன் நம்ம இடத்துக்கு ரஷ் பண்ணிடுவானே. இல்லை ஃப்ரெண்ட், அவ்வளோ சீக்கிரம் அவனால் பண்ண முடியாது. ஐயோ, என்னடா இத்தனை பிளாக் வச்சுருக்கே. எப்போ இத்தனை பிளாக் உங்கள் கையில்? ஓகே, அவனுக்கு பிளாக் பத்தலை ஃப்ரெண்ட். இருங்க, நம்ம அதுக்குள்ளே போய் நம்மளோட பிளாக்கை வாங்கிட்டு ஸ்வாட் ஒன்று வாங்கிடலாம். ஓகே, இப்போ இந்த டைமாவது கொஞ்சம் கரெக்டாக விளாடணும் ஃப்ரெண்ட். வாங்க, இந்த டைம் கரெக்டாக விளாடுவோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். ஓகே, இப்போ ரீசெண்டாக தான் நான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க மைன்கிராஃப்டில். அவங்க அளவுக்கு நம்ம இல்லைனாலும் நம்மளோட அளவுக்கு நம்ம விளாடணும் ஃப்ரெண்ட். மறுபடியும் மைன்கிராஃப்ட்டுக்கு நான் வந்துட்டேன்டா. டே அப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட், அவனை முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு 2 அடியை போட்டு இவன் பெட்டை உடச்சாச்சு. இப்போ ஆப்பணும்னு சொல்லி முடிஞ்சதே. எங்கடா ஒரு டே பயந்தாங்கொல்லி டேய், என் பெட்டுக்காடா ரஷ் பண்ண பார்க்குறேன். நில்றா வரண்டா டே. நீ எப்படியோ என் பெட்டுக்கு போக முடியாது. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? அவ்வளோதான் ஃப்ரெண்ட், அவனே போய் அவனுக்கு ஒளி வச்சுட்டான். ரெட் டீம் சோலி முடிஞ்சுது. ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்மளோட ஆப்பனண்டோட இது இல்லாதனால இப்போ நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம ஆட முடியும். கொஞ்ச நேரத்துக்கு தான் ஃப்ரெண்ட், மற்றவங்க லூட் எடுக்கிறதுக்குள்ளே வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக ஆடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நாம் தான் ஐயோ, எல்லோரும் கமெண்ட்டில் போய் கழுவி ஊற்றாதீங்க. உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு விளையாடுவானோ. முன்னாடி பார்த்தவங்களுக்குலாம் நம்மலாம் பாட்டு தான் ஃப்ரெண்ட். இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஓகே, பரவாயில்ல விடுங்க. இன்னும் ஒரு 2 இது எடுத்துகிட்டு இப்போ வாங்க வேகமாக போய் நம்மள் என்ன பண்ணுறது, போய் ஒரு டைமண்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை அப்கிரேட் பண்ணி விட்டுலாம் ஃப்ரெண்ட்.
அது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி காங்கிரீட் வாங்கி இல்லை ஃப்ரெண்ட், நம்ம டீப் ஸ்லேட் தான் வச்சாகணும். காங்கிரீட் கொஞ்சம் பவர் கம்மி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீப் ஸ்லேட் வைக்கிறதுக்கு முன்னாடி போய் பிளாக் வாங்கணும் ஃப்ரெண்ட். இன்னும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி டைமண்ட் வச்சு அப்கிரேட் பண்ணி விட்றலாம். அப்கிரேட் ஓகே ஃப்ரெண்ட், அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கோல்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே இந்த ஒரு டைமண்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் சேவ் பண்ணி வச்சிடலாம். ஒரு டைமண்டாக இருந்தாலும் தங்க டைமண்டா. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க நம்ம 2 ஸ்டாக் பிளாக் வாங்கிக்கலாம். ஓகே, மொத்தமாக இப்போ நமக்கு 2 ஸ்டாக்குன்ட்டு பாருங்கள், 2 இது பிளாக்கு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டாக் பிளாக் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ நவ். நேராக இப்போ நம்ம எமர்ல்டுக்கு தான் ஃப்ரெண்ட் ரஷ் பண்ணுறோம். ஸோ எமர்ல்டு மட்டும் கிடச்சிருச்சுன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக எமர்ல்டுக்கு வந்துட்டேன். வீடியோ பரவாயில்ல, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம மைண்ட் கிராஃப்ட்டுக்கு திருப்பி வந்ததுனால ஒரு ஃபயர் எமோஜி மட்டும் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. ஓகே, இங்கே 5 எமர்ல்டு இருக்குது ஃப்ரெண்ட். ஆஹா, ஒரு சைடு 5 போட்டு தைக்கிறேன். நீங்கள் நமக்கு ஒரு வேட்டை தான் போல இருக்கே. ஏன்னா நம்ம கலெக்ட் பண்ணுற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. நமக்கு டைமண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் கிடச்சதுன்னா போதும். இப்போ 5 டீம் தான் மொத்தமாக இருக்குது. 2 டீம் எலிமினேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். ஓகே, இங்கே ஒரு 5 போடு 20 எமர்ல்டு ஃப்ரெண்ட். இப்போ வேகமாக நம்ம இடத்துக்கு ஓடி ஆகணும். இல்லைனா நம்ம கதையை வந்து முடிச்சுட்டு விட்ருவானுங்க. அதனால் வேகமாக நம்ம இடத்துக்கு ஓடிடலாம் ஃப்ரெண்ட். வீட்டுக்கிட்ட விட கொஞ்சம் கோயில் ஃபங்க்ஷன் போகிறனால அந்த சத்தம் கேட்டாலும் கேட்டால் மன்னிச்சிருங்க. நம்மளால் கோயிலெல்லாம் போய் சொல்ல முடியாது, சத்தம் போடாதீங்கன்னு வீடியோ போடுறதுனால. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க இப்போ இந்த இடத்தெல்லாம் பிளாக் பண்ணி விட்றலாம். இல்லைனா எவனாவது வந்து நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பான். அதனால் எந்த அளவுக்கு ஹைட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு ஹைட்டு போட்டு பிளாக் பண்ணி விட்றலாம் ஃப்ரெண்ட். ஓகே, லெட்ஸ் பிளாக்டு நவ். ராக்குடு எப்போ கொஞ்சம் விட்ருந்தா கீழே விழுந்துப்போம் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ அயன் ஆர்மர்டு டைமண்ட் ஆர்மரே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாங்க முடியும். ஆனால் அதுக்கு நமக்கு நிறையா டைமண்ட் ஸ்பான் ஆகணும். ஸோ அதுக்குள்ளே போய் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டீப் ஸ்லேட் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட். ஓகே, லெட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட், டீப் ஸ்லேட் வாங்குறதுக்கு ஒப்சிடியன் வாங்கி சுற்றி வச்சிட்டோம்னா எவனால உடைக்க முடியும்? அதுதான் நம்மளோட ஒரே கேள்வி. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 ஒப்சிடியன் தேவைப்படுது. இருக்கிறதுக்கு ஃபுல்லாக நான் இப்போ ஒப்சிடியன் வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட். நம்ம பெட்டை சுற்றி கவர் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்சிடியன்லாம் உடைக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு? 7 கிடச்சிச்சு. இன்னும் ஒன்று மட்டும் வாங்கிக்கலாம். இப்போவே நம்மக்கிட்ட 4 இது மிச்சம் இருக்குது. ஸோ இப்போ ஒப்சிடியனை சுற்றி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. நம்மளோட பெட் சேஃப்டிலாம் ரொம்ப தரமாக இருக்கும். இந்த ஒப்சிடியன்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க முடியாது. உங்களால் டைமண்ட் பிகே செட் இருந்தால் மட்டும்தான் உடைக்க முடியும். அண்ணே பர்ஃபெக்டாக கவர் பண்ணியாச்சு. போடுறதுக்கிட்ட இனிமேல் டீப் ஸ்லேட் வாங்கி இன்னொரு லேயர் போடுவோம் ஃப்ரெண்ட். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். டீப் ஸ்லேட் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு 4 எமர்லெட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே. அது எதுக்கும் இப்போதைக்கு சேவ் பண்ணி இல்லை ஃப்ரெண்ட். என்ட்ரபல் வாங்கி வச்சுக்கலாம் 2. என்ட்ரபல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, என்ட்ரபல் 2 வாங்கியாச்சு ஃப்ரெண்ட். போடுறதுக்கிட்ட இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், 45 கோல்டு இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சு நம்மளால் அயன் ஆர்மர் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ 2 டைமண்ட் இருக்குது. அதை வச்சு நான் ஒரு காங்கிரீட் வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ வாங்க. ஒப்சிடியன் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் உடைக்க முடியாது. இதுக்கு வந்து டைமண்ட் பிகேக்ஸ் இருந்தால் மட்டும் தான் உடைக்க முடியும் ஃப்ரெண்ட். அதாவது சர்வைவ் இதில் எப்படின்னு எனக்கு தெரில. நீங்களே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க ஃப்ரெண்ட். இதில் அவ்வளோ சீக்கிரமாக உடைக்க முடியுமா, இல்லை ஒப்சிடியன் உடைக்க லேட் ஆகும்னு? எனக்கு தெரிஞ்சு லேட் ஆகணும் ஃப்ரெண்ட். ஏன்னா 2 எமர்லெட், ஒரு பிளாக்கே 2 எமர்லெட். நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒப்சிடியனு ஒரு பிளாக்கே 2 எமர்லெட்னா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட். ஓகே விடுங்க, இப்போ வாங்க நம்ம வேகமாக நம்மளோட வேலையை பார்க்கலாம். ஓகே, இன்னும் நமக்கு பிளாக் சரியாக பத்தலை. இருந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நமக்கு டைமண்ட் நிறைய தேவைப்படுது ஃப்ரெண்ட். அதனால் இதே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக ஒப்சிடியன் ரீச் பண்ணிடுவாங்களே. ஓகே ஃப்ரெண்ட், அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் வச்சாச்சு, ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ப்ராப்ளம் நெகி பாச்சே காணியும். ஸோ ஃபஸ்ட்டு போய் நம்ம ஒரு கோல்டன் ஆப்பிள் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்டாக் இதுக்கு ஒரு ஃபயர் சார்ஜ் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட். ஃபயர் சார்ஜும் வாங்கியாச்சு. அடுத்து வந்து ஒரு ஸ்டாக் இது வாங்கிக்கலாம். அப்புறம் இதுவும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ லெட்ஸ் கோ டு ஹண்டிங்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா என்கிட்ட ஒரு நல்ல ஸ்வாடு கிடையாது. இப்போ ஒரு அயன் ஸ்வாடு மட்டும் வாங்கிட்டோம்னா அயன் ஆர்மர் ப்ளஸ் அயன் ஸ்வாடு வந்துடும். வாங்க இப்போ வேகமாக போய் நம்ம ஒரு அயன் ஸ்வாடு. என்கிட்ட இருந்த எம்எல்ஏடுக்கு நான் டைமண்ட் ஸ்வாடே வாங்கிக்கலாம். ஒரே ஒரு எம்எல்ஏட் மிச்சம் இருந்துருந்துச்சுன்னா நான் ஏன் வாங்கலை? ஏன் தப்பு தான் ஃப்ரெண்ட், மறந்துட்டேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ வேகமாக நம்ம ஒரு அயன் ஸ்வாடு மட்டும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட். இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்க காசுக்கு ஒரு அயன் ஸ்வாடு வாங்கியாச்சு. ஓகே, இப்போ எங்கடா அயன் ஸ்வாடு இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இது இருக்குது டைமண்டு. அது எதுக்கும் இதுக்குள்ளே பதுக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். நமக்கு தேவைப்படும் ரொம்ப. ஸோ அதனால் இந்த என்ட்ரு செஸ்ட்டில் பதுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ஹண்டிங்க்கு போகலாம் ஃப்ரெண்ட். வீடியோ பாருங்கள், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு எம்எல்எட் மட்டும் இப்போ போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஒரு ஆர்மர் வாங்க முடியும் நம்மளால் ஈஸியாக. எம்எல்எட் கலெக்ட் பண்ணிட்டு டைமண்ட் வேறு இன்னும் தேவைப்படுது. அது ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு. இன்னும் டைமண்டு ப்ராப்ளம் இருக்கே குமாரே, டைமண்ட் ப்ராப்ளம் இருக்குடா, என்னடா பண்ணுறது? கொடுங்க ஃப்ரெண்ட், பொறுமையாக அடிக்கலாம். ஓகே, இப்போ 4 டீம் தான் இருக்கும். இன்னொருத்த எவனா எலிமினேட் ஆகிருக்கான், நான் அதை பக்கமே விட்டேன். ஓகே, மறுபடியும் இந்த பக்கம் நமக்கு 5 இது ஸ்பான் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல இப்போ ஆன்லைன் பிளேயர்ஸ் எவனா இருக்காங்களா? எவனும் இன்னும் எம்எல்ஏடுக்கு ரஷ் பண்ணலையே. எல்லாம் பாட்டு பயிர்களாக இருப்பானுங்களோ தெரில ஃப்ரெண்ட். ஓகே விடுங்க, இங்கே இருக்கிற இன்னும் எம்எல்ஏட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே இங்கே ஒரு 7 எம்எல்ஏட் இருக்குது, இதையும் அடிச்சுட்டு அப்படியே இங்கே இருக்க 7 எம்எல்ஏட்டையும் அடித்தோம்னா நமக்கு இன்னைக்கு எம்எல்ஏட் வேட்டை போட்டு தைக்கிட்டு. இன்றைக்கி எம்எல்ஏட் வேட்டை தான் ஃப்ரெண்ட். பாருங்கள்
என்கிட்ட கொச என்ற எமர்லட் இருக்கிறது. இப்பொழுது ப்ளூ பெட்டுக்காரன் உசுரோடு தான் இருக்கான், அதனால் அவங்ககிட்ட போக வேணாம். அப்பா பொறுமையாக ஆடுவோம் ஃப்ரெண்ட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைங்க இன்னும் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து கலெக்ட் பண்ண முடியுமான்னு தெரில. ஆன்லைன் பிளேயர்ஸ் உள்ளே இறங்கிட்டானுங்கன்னா நம்மளை கலெக்ட் பண்ண விட மாட்டானுங்க. அதனால் இப்போவே கிடைக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே விடுங்க, இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே நான் லெட்ஸ் கோ ஆன். ஃப்ரெண்ட் வாங்க போகலாம். ஸோ இங்கெல்லாம் பிளாக் வச்சு அடிச்சு தான் விட்ருக்கேன், ஆனால் அவங்களுக்கு உடச்சிட்டு வரதுக்கு 2 செகண்ட் ஆகாது. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட் ஆடணும். ஓகே வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு 2-3 பிளாக்கு எந்தளவுக்கு ஹைட்டாக போக முடியுமோ அந்தளவுக்கு போட்டுட்டு இந்த எம்எல்ஏட் எடுத்துகிட்டு ஆனால் நான் கீழே விழுந்துடக்கூடாது ஃப்ரெண்ட். அது ஒன்று மட்டும் தான் எனக்கு ஆசையே. ஏன்னா கீழே விழுந்து செத்துட்டோம்னா அது ரொம்பவே கடுப்பு. பிளேயர் அடித்து செத்தா கூட எனக்கு கவலை இருக்காது. இந்த கீழே விழுந்து நம்ம கேர்லெஸ்னஸ்லாம் சாகணும் பார்த்தீங்களா. எப்போ நல்ல வேலைடாடி, சத்தியமாக இப்போ கீழே விழுந்துட்டேன்னு தான் ஃப்ரெண்ட் நினச்சேன். அம்மா ஓகே இப்போ வந்து போய் இங்கே 17 டைமண்ட் இருக்குது. 17 + ஒரு 8னா நமக்கு ஒரு 32 டைமண்ட் மட்டும் இப்போ தேவைப்படுது ஃப்ரெண்ட். அது மட்டும் கிடச்சிச்சுன்னா டைமண்ட் ஆர்மர் போட்டு இங்கே நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு திரியலாம். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட லூட் இருக்கா. இப்போ 31 எமர்லட் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெட் பேக் பூஸ்ட் வாங்க போகிறேன். ஸோ லெட்ஸ் ஜெட் பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்யூப். எப்பாடி கீழே விழுந்து செத்து போயிருப்போம்டா சாமி. டே ஃப்ரெண்ட் நான் ஆர்மரே போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே இது உடையிற வரைக்கும் நம்ம ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறதுலாம் டைமண்ட் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி நம்மளோட லூட்டெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே இதையும் சேர்த்தா 25 டைமண்ட் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட 22 எமர்லட் இருக்குது. ஸ்வாடு அது இருந்துட்டு போகுது. ஓகே ஆர்மர் இருக்கட்டும். அப்புறம் 58 கோல்டு இருக்குது ஃப்ரெண்ட், அதை பதுக்கி வச்சுக்கலாம். 58 இதுவும் இருக்குது, அதையும் பதுக்கி வச்சுட்டு பிளாக் எடுத்து இங்கே வச்சுட்டு இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஆப்பிள் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்போ எல்லாத்தையும் ஒரு சீரம் மெம்பர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேகமாக போய் டைமண்ட் மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா போதும் ஃப்ரெண்ட். இங்கே 7 இருக்குது, அங்கே ஒரு 20 பக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதையும் போய் வச்சு எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு 32 மட்டும் கிடச்சிச்சுன்னா டைமண்ட் ஆர்மர் வாங்கிட்டு டைமண்ட் சோடு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட். அவ்வளோதான், அதுக்கடுத்து எவனாலையும் தடுக்க முடியாது. ஓகே நான் இதையும் சேர்த்தா 32 வந்துருச்சு ஃப்ரெண்ட். போட்டு தைக்கிட்டே 32 வந்துருச்சு. எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட், 32 வந்துருச்சு. போட்டு தைக்கிட்ட. இப்போ செகண்ட் மேட்ச்லேயே நம்ம டைமண்ட் ஆர்மரை வாங்கியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், டைமண்ட் ஆர்மர் வாங்கியாச்சு. ஓகே இப்போ வாங்க நம்ம வேகமாக அடுத்து டைமண்ட் ஸ்வாடையும் வாங்கிடலாம். இப்போ வாங்குறாடே டைமண்ட் ஸ்வாடு வாங்கிட்டேன், டைமண்ட் ஆர்மரும் வாங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ரெண்டுத்தையும் பதுக்கி வச்சாகணும். ஏன்னா நமக்கு நம்மளோட ஐட்டங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதையும் பதுக்கி வச்சிடலாம். அயன் ஆர்மர்லாம் பதுக்கி வச்சுட்டு வாங்க நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். எதுக்கும் இந்த செஸ்ட் பிளேட்டை நான் என்னோடய எக்யூப் பண்ணுற இடத்துலையே வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே எக்யூப் பண்ணி அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், டைமண்ட் ஆர்மர். டேய் ஆர்மரை போடுறா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், டைமண்ட் ஆர்மர் டைமண்ட் ஸ்வாடோட சும்மா அப்படியே ஒரு ராஜா மாதிரி நிற்கிறானா, ராஜா பகவத் மாதிரி நிற்கிறோம் ஃப்ரெண்ட். ஓகே வாங்க இப்போ ஜெட் பூஸ்டே மறுபடியும் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு இது யூஸ் ஆனாலும் ஆகலாம் மேபி. ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வாங்க நம்ம வேகமாக போகலாம் என்று போகலாம். ஓகே இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒன்றும் தேவைப்படல. இப்போ நம்ம பெட்டுக்கு மட்டும் தான் ரஷ் பண்ணுவோம். ஆனால் நம்ம பெட்டு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நம்ம போய் அட பாவி டே மனசாட்சி இல்லாமல் இப்படி சாவேன்னு எதிர்பார்க்கலையே ஃப்ரெண்ட். இருந்த லூட்டெல்லாம் கோவிந்தாயிருச்சே. சபா கண்டென்ட்டில் லூட் கோவிந்தா மாதிரி எனக்கு லூட் கோவிந்தாயிடுச்சு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம எம்எல்ஏட மறுபடியும் எடுத்து வச்சுட்டு வேறு வழி கிடையாது. ஒரு டைமண்ட் ஷோனை மட்டும் வாங்கிக்கலாம். நமக்கு ஆர்மர் வந்து பார்த்திங்கன்னா போகாதாவது ஒரு நல்ல விஷயம். அப்சீரியன் இன்னும் ஒரு இருக்கிறதுக்கு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்னா. அப்சீரியன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வாங்கிக்கலாம். ஓகே இப்போ ஒரு 4 அப்சீரியன் கிடச்சிருக்கு. இதையும் நம்ம எதுக்கு ஒரு சேஃப்டிக்காக வச்சிடலாம் ஃப்ரெண்ட். எவனாலையும் நம்ம இதை தொடக்கூடாது. அதனால் இங்கே இதை எதுக்கு வாங்கினேன்னே தெரில. தேவையில்லாம வாங்கிட்டோம். சரி விடுங்க, இருக்கிற மாதிரி வச்சிடலாம். நம்ம போய் இன்னும் எம்எல்ஏட் இன்னொரு டைம் லூட் அடிச்சுட்டு வரலாம் ஃப்ரெண்ட். அடிச்சுட்டு வந்து மேலேயும் ஃபுல்லாக அப்சீரியன் வச்சிட்டோம்னா எவனாலையும் நம்ம பெட்டை தொட முடியாதுன்னு தோணுது. ஓகே இப்போ வேகமாக போகலாம். நம்மக்கிட்ட வந்து ஒரு டைமண்ட் ஷாட் இருக்கா. ஐயோ கோல்டை பார்த்துக்க மறந்துட்டேன். ஓகே நில்லுங்க ஃப்ரெண்ட், போய் கோல்டை பார்த்துக்கிட்டு ஃபயர் சார்ஜ் எமர்லட்லாம் வச்சுருந்தேன்டா. டே இருந்த எல்லாமே கோவிந்தா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். ஒரே ஒரு அந்த ஜெட் பேக் நான் இனிமேல் சத்தியமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட். ஜெட் பேக் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அது ரொம்ப நமக்கு சங்கடத்தை தந்துருச்சு. ஓகே இதையும் இப்போ ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்டாக் இது வருது, அயன் வருது. ஓகே இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட இன்வென்ட்ரியில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு ஒரு ஃபயர் சார்ஜ் தான் ஃப்ரெண்ட் வாங்க போகிறோம். வாங்க இப்போ நம்மக்கிட்ட 2 பொருள் தான் இருக்குது. ஒரு ஸ்வாடு ஒரு ஃப்ரெண்ட். அங்கே பாருங்கள் டைமண்ட் ஆர்மர் போட்டு ஒரு தலைவர் வராரு. நீ வாடா நீ தைரியமான அந்த வாடா நீ இன்றைக்கி வா, நான் பார்த்தலாம். நீயா நானா பார்த்தலாம் இன்றைக்கி வா. ஓகே ஃப்ரெண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் டைமண்டை கலெக்ட் பண்ணாதரா. அங்கே 23 டைமண்ட். ஓகே ஃபயர் சார்ஜ் எடுத்து கரெக்டாக ஒன்றும் ஃப்ரெண்ட் நம்ம
ஸோ மிஸ்ஸே ஆகக்கூடாது. அவன் நமக்கு ஃபயர் சார்ஜ் விட்டு வரானே. ஐயோ டேய் இந்த வாங்கிடா டேய் ஒய்யால யார்கிட்ட அவ்வளோதான் ஃப்ரெண்ட். யார்கிட்ட ஒப்சீரியன்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க முடியுமா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்? ஒப்சீரியன்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்கவே முடியாது. இட் இஸ் அன்பிரேக்கபிள்ங்கிற மாதிரி அவனால் உடைக்க முடியல. அவனை பறக்க விட்டுட்டேன். ஸோ அந்த ஜமாயோ பூமாயோ ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு வந்திருக்கான். தலைவரை அடித்து நொறுக்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நமக்கு பிளாக் இல்லை, அதை பார்க்காம இருந்துகிட்ருக்கேன். ஓகே இப்போ நம்ம ஒரு 2 ஸ்டாக் இதை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட். இன்னும் 2 ஸ்டாக் வாங்கிக்கலாம். நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடியதான் ஐட்டம் தான் ஃப்ரெண்ட். ஓகே பவு எதுக்கு வாங்கினேன்னு தெரில. ஓகே யாரும் இருக்குன்னா பவு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட். நல்ல ஐடியா தான். பவு என்ன எவ்வளோ வருது? பவுக்கு வந்து 5 டைமண்ட் தேவையாமா. இப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு அது ஆகாதுங்கிற ஃப்ரெண்ட். இன்னொரு ஃபயர் சார்ஜ் எதுக்கோ வாங்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். இன்னொரு ஃபயர் சார்ஜ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் நான் இன்னொரு ஃபயர் சார்ஜ் வாங்க போகிறேன். அவனை பார்த்தீங்களா எப்படி அடித்து பறக்க விட்டோன்னு. ஓகே நமக்கு இன்னும் ஐலாண்ட் டரட் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட். வெயிட் பண்ணுங்கள், ஐலாண்ட் டரட் வாங்கி வச்சிடலாம். இப்போ எவன் வந்தாலும் அது நம்மளை அடிச்சிட்ருக்கோம். அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்க்குற மாதிரி அடிச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ நம்மளோட இது நம்ம பயங்கரமாக அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம். 2 ஐலாண்ட் டரட் வாங்கி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட் நான் இப்போ. ஓகே வாங்க இப்போ நம்ம பெட்டுக்கிட்ட வச்சிடலாம். இப்போ வாடா டே எவன் அது ஜமாயா ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு வந்தான். இப்போ அவன் வந்தானா கண்டிப்பாக அடி வாங்கிடுவான் ஃப்ரெண்ட். ஓகே இங்கே முன்னாடி ஒன்று வச்சு விட்டுலாம். அவன் அடி வாங்கி கீழே விழுந்தது எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. ஓகே விடுங்க ஃப்ரெண்ட். இப்போ நம்ம கோல்டை கலெக்ட் பண்ணி இன்னொரு ஆப்பிள் வாங்கி வச்சுக்கலாம். ஆப்பிள் நமக்கு தேவைப்படுது, அடி வாங்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நமக்கு லைஃப் குறையும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஓகே வாங்க இப்போ கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச அயன் போட்டுடலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட் இப்போ போகலாம். ஃபயர் சார்ஜுங்கடா. ஃபயர் சார்ஜ் இங்கே வாங்கினே ஃப்ரெண்ட். ஃபயர் சார்ஜ் இன்வென்ட்ரியில் இல்லையே, ஏதோ ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். நாசமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட். நான் ஆக்சுவலி அந்த நேரத்தில் நான் ஜெட் பூஸ்ட் போட்டிருந்தனால அதாவது ஹேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மர் வச்சுருந்தேன். அதனால என் செஸ்ட் பிளேட்டை மட்டும் காணுங்க. என்ன கொடுமை சரவணன் இது. செஸ்ட் பிளேட் தான் ஃப்ரெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியமான. அதுவே இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு மேலே. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபயர் சார்ஜ் வாங்கிட்டு போய் இப்போ என்ன ஃப்ரெண்ட் ஏதோ வந்திருக்கு, ஏதோ ஒரு சேனல் நல்லா இருக்குது. ஓகே வாங்க இதை போட்டுக்கலாம். இப்போதைக்கு வேறு வழி இல்லை. அடப்பாவி மேலையெல்லாம் கோல்டை போட்டுட்டு வரானுங்க ஃப்ரெண்ட். 2 பேர் வரானுங்க ஃப்ரெண்ட். கொடுமையாக வரானுங்க ஃப்ரெண்ட். அடப்பாவி டே யாருக்கு மட்டும் வராதிங்க, கடுப்பாயிரும் சொல்லிட்டேன். ஓகே லூட்டு அவனுங்க கீழே விழுந்தே செத்துனான் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாவம். ஓகே நில்லுங்க, வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாகலாம். ஃபயர் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அவன் விட்டானா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஒப்சீரியன் வச்சு நம்ம கவர் பண்ணனால அவனால் எதுவுமே பண்ண முடியல. 65ங்க பூடுத்துக்கிட்ட இல்லைங்க ஃப்ரெண்ட். இப்போ வந்து நமக்கு ஒரே ஒரு வேலை தான். அது என்னென்னா போய் ஒரு 4 எமர்லெட் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டா நான் ரொம்ப பெருமைப்படுவேன். என்ன ஒரு நல்ல பிளேயராக நினச்சி. இன்னும் 3 டீம் தான்டா. இந்த செஸ்ட் பிளேட் மட்டும் இப்போ சடன் டெத்தா என்னடா இது சடன் டெத்துன்னு வருதுன்னு பார்த்து பயந்துட்டேன். அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது சடன் டெத்துனா. ஓகே இங்கே ஏதோ ஒரு பிளேயர் சுற்றிட்டு இருக்கான். அவன் வெறப்பாக இருக்கான். நம்ம வேகமாக என்ன பண்ணுவோம்னா போய் இங்கே 8 அயன் எமர்லெட் இருக்கா, அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம இடத்துக்கு நம்ம ஓட வேண்டியதான் ஃப்ரெண்ட். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். யாரும் ஒன்று எனக்கு உடையாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வாங்க நம்ம வேகமாக போய் இங்கே பிளாக்கெல்லாம் வச்சு இதை பிளாக் பண்ணி விட்றலாம். அப்போ தான் நமக்கு எவ்வளோயும் தொல்லை பண்ண மாட்டாமல் இருக்கானுங்க, தொல்லை பண்ணாமல் இருப்பானுங்க. ஓகே ஃப்ரெண்ட் தொல்லை பண்ணக்கூடாது தம்பியே, அண்ணன் தொல்லை பண்ணாதீங்க. ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வாங்க நம்ம வேகமாக போய் கீழே இருக்கடா அப்பா. ஓகே செகண்ட் மேட்ச் தான் ஃப்ரெண்ட் இன்றைக்கி ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. ஆஹா ஒரு ஸ்டாக் நம்மக்கிட்ட டைமண்ட் இருக்குது ஃப்ரெண்ட். ஒரு ஸ்டாக் டைமண்டு. இப்போ அயனா இப்போ வாங்கடா டைமண்ட் ஆர்மரை. அப்பா இப்போ தான் ஃப்ரெண்ட் சந்தோஷமாக இருக்கு. நான் என்ட்ரிபல் 2 வாங்கி வச்சுக்கிறேன். அதுவும் நமக்கு ஒரு தேவைப்படக்கூடிய ஐட்டம் தான். இப்போ அடுத்த கட்ட வேலையாக நம்ம பொருளெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஐட்டம் ஃப்ரெண்ட், எடுத்து வச்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்மெட்டு, பேண்ட்டு, இது இந்த ஆர்மரு இது எல்லாத்தையும் போட்டு இந்த இதையும் இது கூட சேர்த்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட். ஓகே அடுத்து இந்த ஆரோஸையும் எதுக்கோ வச்சுருவோம். பிளாக் எதுக்கோ இருக்கட்டும். ஸ்வாடை வந்து இந்த ஸ்லாட்டில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ இதை வந்து இங்கே இருக்கட்டும். இந்த ஃபயர் பாலை மட்டும் எடுத்து இங்கே வச்சிடலாம் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ வாங்க சூப்பர். ஒரு வழியாக நம்ம பெட்டையும் ஒரு வழியாக கரெக்டாக சேவ் பண்ணி நம்ம ஆடிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட். ஏன் பெட்டை எப்படா உடச்சிங்க டேய், ஏன் பெட்டை எப்படா உடச்சிங்க ஃப்ரெண்ட்? இங்கே பாருங்கள் சடன் டெத்துன்னு வந்தது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட். அங்கே பாருங்கள் லாஸ்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அயன் ஆர்மர் போட்டு வரான். இப்போ ஒன்றும் இல்லை, நான் போய் அவனை போட்டு தந்தனாலே கேம் முடிஞ்சிடும். பாருங்கள் நான் காட்ட பாருங்களேன். சடன் டெத்துனா யாரும் வந்து பெட்டுக்கு ரஷ் பண்ணாதனால அவங்க பாட்டுக்கு லூட் அடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா லூட் அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சடன் டெத்துன்னு வந்து நம்மளோட பெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவனை போய் நான் போட்டு தந்தாலே போதும் ஃப்ரெண்ட். ஓகே வெயிட் பண்ணுங்கள், நம்ம பொறுமையாக ஆடலாம். இந்த இடத்துல ஒரு பிளாக் வை, அப்படியே அழகாக போய் இங்கே ஜாயின் பண்ணிட.
ஓகே ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட். நம்ம இப்போ கீழே விழுந்துடக்கூடாது. ஆக்சுவலாக நான் அதை கவனிக்காம விட்டேன். செத்தா என்னடா ரீஸ்பான் ஆயிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சடன் டெத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கீழே விழுந்துடலான்னு அந்த ஆப்போசிட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருக்கான். ஆனால் என்னை பார்த்து அவனுக்கு தெரில. ஸோ நம்மளை எவ்வளோ ஒரு ப்ரோ ஸ்கில்ஸ் இருக்குது நமக்கு. நான் கீழே விழுந்து சான்னு நினைக்கிறேன். என்ட தம்பி இல்லைங்க ஃப்ரெண்ட், லைஃப் வேறு ஏறிட்டுருக்கு. கோல்டன் ஆப்பிள் ஒன்று சாப்பிட்லாம். அட பாவிடே, அவ்வளோ காசு இருந்து இன்னொரு கோல்டன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்துருக்கலாம். ஓகே வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இப்போ வேகமாக போய் நம்மளோட வேலையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஆன்லைன் பிளேயர் எங்கே போனான்? டே தம்பியா, ஆனால் பயந்து ஓட்டியாடா ஃப்ரெண்ட். அவன் மறுபடியும் லூட் அடிச்சிட்ருக்கான்னு என் மனசு சொல்லுது. இப்போ அவன் எந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கான்னு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மட்டும் கண்ணில் மாட்டுட்டோம் வச்சு மட்டும் அடியை போட்டலாம் ஃப்ரெண்ட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே லைஃப் இப்போ நமக்கு ஃபுல்லாகிட்டுருச்சு. அவன் எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தான் எனக்கு தெரில. அவன் என்ன தேடி என் பேஸுக்கு போயிட்டானோ? டே மெண்டல் எங்கே ஃப்ரெண்ட் போவான் இவன்? இங்கே பாருங்க, நான் எவ்வளோ கரண்ட் முரடாக கட்டி வச்சுருக்கானு இதுலேருந்தே தெரியுது என் பில்டிங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அவன் ஒரு வேளை டைமண்ட் ஆர்மர் வாங்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் பெட்டிகிட்ட போய் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட், வெயிட் பண்ணுங்க. ஆனால் கீழே விழுந்துடக்கூடாது. கீழே விழுந்து செத்தனா சத்தியமாக என்னால் பொறுத்துக்கவே முடியாது அதை. அதனால் பார்த்து பொறுமையாக அழகாக போய் ஆடுவோம். அந்த மெண்டல் பைப்பில் எங்கே போனான்னு தான் தெரியலையே. இந்த இடத்துல அவன் கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட், அது வேணால் தெரியுது. ஏன்னா அவனுக்கு இப்போ கோல்டு தேவை, கோல்டன் ஆப்பிள் வாங்க. நான் போய் என் இடத்துலேருந்து கோல்டன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்து அவனை தேடுறான் ஃப்ரெண்ட். ஓகே வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பரவாயில்ல மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த செகண்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் இதுதான் ரொம்ப பெரிய மேட்ச்னு சொல்லி ஆகணும். ஆக்சுவலி நான் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இந்த மேட்ச் விளாண்டுட்ருக்கேன். இது உண்மையிலேயே குட்டு தான். இல்லைங்க ஃப்ரெண்ட், நம்மளாம் முடிஞ்ச அளவு எம்எல்ஏட்லாம் நிறைய கொசன் இருக்குது இப்போலாம். இங்கே பாருங்கள் 40 44 அப்படியே ஏறிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட். இப்போலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மேட்ச்சு முடிய இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக அந்த பைப்லேயே போட்டு தெரியணும். அவன் எங்கே போனான், என்ன பண்ணுறான், என்ன ஆனால் யாருக்கு தெரியும், எதுக்கு தெரியுங்கிற மாதிரி இருக்குது. ஓகே இப்போ நம்ம எதுக்கு இந்த வழியாகவே நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு புரியல. அதனால் நம்ம பொறுமையாக இந்த இடத்துலேருந்து இப்படி பிளாக் வச்சு போகலான்னு நினச்சேன். ஆனால் போக முடியல. அதனால் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இதையும் ஜாயின் பண்ணி பொறுமை. என்னடா ஏன்டா என்ன இப்படி தொல்லை பண்ணுறீங்க? டேய் ஒரு பக்கமாவது வழி விடுங்கடா அப்பா. எப்படியோ வந்துட்டேன் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ வாங்க இந்த இடத்துலையும் பிளாக் வச்சு ஜாயின் பண்ணி போகலாம். ஓகே இப்போ வேகமாக நம்ம ஆடி ஆகணும். டேய் ஏதாவது ஒரு வழியை விட்டான்ற நானும் ஆட முடியும். என்னடா பண்ணுறீங்க? டேய் நானே வேணுங்கன்னே எனக்கு வேணையை வச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட். ஓகே வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு பிளாக் மட்டும் உடச்சிட்டா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்பா ஒரு வழியாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட். நான் போட்ட வழியில் எனக்கே இப்படி ஒரு கஷ்டம் வரும் நான் எதிர்பார்க்கலையே. ரோடையும் போட்டு அதில் நானே கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பரவாயில்ல மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் நமக்கு டைமண்ட் இதுக்கெலாம் பஞ்சமே இல்லை. இப்போ வந்து நான் ஈஸியாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த என்ட்ரு பண்ணலாம். அது ஒன்றும் இல்லை, இப்படி வீசினோம்னா நம்ம அழகாக போயிடலாம். நல்ல வேலை கீழே விழுந்துன்னா கடுப்பாயிருக்கும் ஃப்ரெண்ட். 130 கோல்டு ஃப்ரெண்ட். இதை வச்சு எத்தனை இருக்கிறதுக்கெலாம் ஃபுல்லாக நான் கோல்டன் ஆப்பிள் வாங்குறேன். நான் வெயிட் பண்ணுறாடே. கோல்டன் ஆப்பிள் 4 5 6. ஓகே 6 தான் வாங்க முடியுது. நான் ஒரு 10-15 பக்கம் வரும்னு நினச்சேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபயர் பால் வாங்கி வச்சுக்கலாம். இன்னொரு ஃபயர் பால் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட். யாரும் கவலைப்பட்டா இன்னொரு யாரும் அடிக்கிறது? யாரும் அடிக்கிறது? ஓகே ரொம்ப நேரமாக நம்ம செல்லிங் பண்ணுறதுனால டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவனை போய் தேட ஆரம்பிச்சிடலாம். இனிமேல் இந்த பக்கம் வர போகிறது கிடையாது, எந்த கவலையும் பட போகிறது கிடையாது. அந்த பைப்பில் மட்டும்தான் இப்போ நம்மளோட ஒன்லி ஒன் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓகே பிளாக் வேறு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்க டைமண்டுக்கு இது பிளாக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே விடுங்க ஃப்ரெண்ட். என்னடா உலகம் இது? எங்கடா என்னோட என்ட்ருப்பால்? அட பாவி பயிலுங்களா டேய், எதையாவது மிச்சம் வைக்கிறீங்களாடா? ஏன்டா என்ன இப்படி தொல்லை பண்ணுறீங்க? டேய் இல்லைங்க ஃப்ரெண்ட், போய் என்ட்ருப்பல் மட்டும் எடுத்துகிட்டு வரேன். நானும் ரொம்ப நேரமாக லூட் அடிக்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். லூட்லாம் ஏதாவது ஒன்று காணாமல் போயிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுறது? ஓகே விடுங்க ஃப்ரெண்ட். இப்போ வாங்க எனக்கு தெரிஞ்சு பிரிட்ஜ் மேக்கர் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட். இல்லைங்க இது எவ்வளோ வருது பிரிட்ஜ் மேக்கரு? 10 இல்லைங்க ஃப்ரெண்ட். பிரிட்ஜ் மேக்கர் வாங்கிக்கலாம். இது ஒரு 2-3 பக்கம் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ பிரிட்ஜ் மேக்கரை போட்டு நம்மளால ஈஸியாக போயிட முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏடு வாங்கணும். எம்எல்ஏடுங்கிற பாருங்கள், இது என்ட்ருப்பேல். ஓகே நவ் லெட்ஸ் மூவ் ஆன். அவன் என்ன ஃப்ரெண்ட் தலைமறை ஆகிட்டானா? அவன் எனக்கு புரியல. அவன் என்ன ஆனானே எனக்கு தெரில. வெயிட் பண்ணுங்கள். இதில் ஏறி நம்ம இப்படி போயிட்டு பிரிட்ஜ் மேக்கர் யூஸ் பண்ணி பிரிட்ஜ் கட்டி போவோம் ஃப்ரெண்ட். ஓகே இந்த மாதிரி ஒரு மேட்ச் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. நானும் ரஷ் பண்ணல, அவனும் ரஷ் பண்ணல. எவ்வளோ நேரமாக மேட்ச் போயிட்டுருக்கு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மேக்கரை போட்டாச்சு ஃப்ரெண்ட். பாருங்கள் அப்படியே அது பாட்டுக்கு அழகாக பாலை மாதிரி போயிட்டுருக்கு. இதோட வந்து பார்த்திங்கன்னா நின்றுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ளூ பெட்டுக்காரங்கிட்ட தான் போகணும். அவன் ரொம்ப நேரமாக தலைமறைவாகவே இருக்கான். ஏன்னு எனக்கு புரியலை. டேய் தம்பி சீக்கிரம் வாடா, எவ்வளோ நேரம்டா டேய். ஓகே ஃப்ரெண்ட் வாங்க. இதில் 10 பிளாக் இன்னும் லெஃப்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் 75 டைமண்ட் இருக்குது. எனக்கு இதெல்லாம் வேணாண்டா. அவன் எங்கடா போனான்? டேய் பயந்தங்கொழி
எங்கடா ஒளிஞ்சிருக்க ஃப்ரெண்ட்? எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அவன் பெட்டிக்கிட்ட போய் பார்க்கலாம். அங்கே தான் கண்டிப்பாக சுற்றிட்டு இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. மெண்டல் வெளில வாடா, என்னடா பண்ணுற? இந்த மாதிரி ஒரு பிளேயர் நீங்கள் என்ன பார்த்துருக்கவே மாட்டீங்க. இவ்வளோ நேரம் ஆகி என் கண்ணில் கூட படாமல் எப்படி சுற்றிருக்கான்னு தெரியல. 2 நிமிஷம் தான்டா இருக்கு. டேய் நான் ஜெயிக்கணும்டா டே, வெளில வாடா டே. டைம் ஓட்டி ஜெயிக்க பார்க்குறியாடா டேய்? என்ன ஃப்ரெண்ட் எங்கே? அங்கே தான் ஃப்ரெண்ட் அவன் பெட்டு. அங்கே நின்றுட்டு இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட். வரேன்டா இப்போ வரேன்டா டே, வாடா இப்போ பார்த்துக்கலாம்டா, வாடா நீ வாடா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ பாருங்கள் நம்ம ப்ரோ ஸ்கில்ஸ் மொத்தமாக இவன் மேலே இறக்குறோம், இவன் கதையை முடிக்கிறோம். ஓடுறா வாடா, இப்போ வாடா டேய். எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ நேரம் ஒழிஞ்சிட்டு இருப்பேன் என்கிட்ட இருந்து. நான் பயந்தாங்களி ஒளியிற நீ. இல்லைங்க ஃப்ரெண்ட், நம்ம எந்த காரணத்தை கொண்டு கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. ஓகே, அவன் ஏதோ ஒரு மந்திரத்தெல்லாம் என்னடா இது என்ன பண்ணி வச்சிருக்க டேய்? என்னடா இது விசிபிலிஸ் லிமிட்டடா? இல்லைங்க ஃப்ரெண்ட், இவனை அடிக்கலாம். அடின்னு அடிச்சு இவனை முடிச்சிடலாம். டேய் ஃப்ரெண்ட், அவன் கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஆரோஸ்லாம் வேறு வச்சிருக்கான் ஃப்ரெண்ட். இல்லைங்க, நம்ம கோல்டன் ஆப்பிள் மட்டும் ஒன்று சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே போனான் அந்த பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கலாம். டே வெயிட் பண்ணுறா. ஏய் அவன் அடி. டேய் என்ன பண்ணுற டேய்? பிரிட்ஜ் மேக் பண்ணுறான் ஃப்ரெண்ட். ஜெயிச்சிட்டேன் ஃப்ரெண்ட், போடு தைக்கிட்ட ஜெயிச்சாச்சு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக அதில் இருந்து பையன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் இப்படி இன்றைக்கி தான் ஜெயிச்சிருக்கோம். இதோட இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட். இதோட இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம். ஹலோ நண்பா. ஓகே, நான் போயிட்டேன் ஃப்ரெண்ட். டாட்டா பை பாய்.